என் ஊர்ல என் தொகுதியில நடக்கிற ஒன்றை ஓகே. பார்த்ததுல, அதாவது சிறுகாவிரி பக்கம் ஒரு வில்லேஜ்ல அந்த வீட்டுல போய் கேட்கணும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க, பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி மண்மொழி மானம் காக்க போராடணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இந்த மகளிர் உரிமை திட்டம் வேற ஏதாவது திட்டங்கள்ல நீங்க பலன் பெற்றிருக்கீங்களா? இல்லைங்க, நான் மகளிர் உரிமை திட்டம் ஏன்னு கேட்டாங்களே. நீங்க அது குறையா நினைக்கலையா? ஏன்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு கார் இருக்குங்க, எங்க வீட்டுக்காரர் டிராவல்ஸ் நடத்துறாரு, அவர் எங்க வீட்லயே வந்து கார் இருக்கு, அதனால எனக்கு கிடைக்கல. சரி. அப்படிங்களா? பரவாயில்லையாண்ணா? பரவாயில்லைங்க, வசதி இருக்கிறவங்க நாங்க வேணான்ட்டோம், அது கிடைக்கலாம் பரவாயில்ல, ஓகே. அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்றாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி, இது மாதிரி ஒரு சூழல் இருக்கு, இந்த நேரத்துல நீங்க வந்துட்டு நாங்க இந்த மாதிரி போராடுறோம், நிதி உரிமைக்காக போராடுறோம், மொழி உரிமைக்காக போராடுறோம், ஓகே. மும்மொழி கொள்கைன்ற பேர்ல திணிப்பு வருது, அதை தடுக்க போராடுறோம், சரி. நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்துறோம், இதெல்லாம் இருக்கு, நீங்க இதுல உங்களுக்கு என்ன உணர்வுன்னு கேட்டோம். என் பையனுக்கு நீட் தேர்வுன்ற ஒரு தடை வந்து தேவையில்லாம வந்ததுனால +2ல நல்ல மார்க் எடுத்தோம், இங்க படிக்க முடியாம ம். வெளிநாட்டுல போய் படிச்சு, அதுவும் உக்ரைன்ல படிச்சுட்டு இருந்தாப்ல. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை. அந்த போரின் போது என்ன பண்ணலான்னு போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல பிரதமரோட பேசி, எங்க மாணவர்கள் அதிகமா அங்க படிக்கிறாங்க, அவங்களை இங்க வர வைக்கணும், அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி எஸ். கொண்டு வந்து ஓகே. இங்கே மீண்டும் முடிச்சு இப்ப என் பையன் பிராக்டிசிங்ல இருக்காப்ல. இவ்வளோ பெரிய போராட்டங்கள் ஏற்படுறது காரணம் இந்த நீட் தேர்வு. அதை எதிர்க்கிற ஒரே திராணி, அதை தொடர்ந்து எதிர்க்கிற ஒரே உரிமை உள்ள இயக்கம் திமுக. அதனால தான் நான் ஆதரிக்கிறேன்னாங்க. ஓகே. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு, அவர் அமைதியா பேசிட்டு இருக்கிறத விட இவங்க தான் பேசினாங்க, சரி. வீடியோவோட இருக்காது. கடைசியா ஒன்று சொன்னாங்க, அதான் ரொம்ப முக்கியம். நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து, இந்த வார்த்தையோட பாருங்க, ஓகே. வாக்கப்பட்டு வந்து 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமா அதிமுக வாக்கு போட்டு இருந்தவன், ஓட்டு போட்டு இருந்தவன். இப்ப 2 தேர்தலா நான் திமுக தான் ஓட்டு போடுறேன் ஓ. அப்படின்னாங்க. சரி. எனக்கு ஒண்ணுமே புரியல, கை தட்டிட்டு அப்புறம் தான் கவனம் வந்து 2 தேர்தல்ல ஒன்னு எம்பினா ஒன்னு எனக்கும் போட்டிருப்பாங்கன்ட்டு, அம்மா ரொம்ப நன்றிமா வாக்களித்ததுன்னு சொல்லிட்டு வாங்க. சரி. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆ. இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, சரி. இந்த சாதனைகள் திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இந்த மாபெரும் தலைவரால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பா. அவரின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய, அவருடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய, சரி. கொள்கையில் பிடிப்போடு இருக்கக்கூடிய, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய இளந்தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் முடியும். இது எல்லா தரப்பு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று உணர்ந்து இருக்கிற காரணத்தினால்தான் ஓரணியல் தமிழ்நாடு இவ்வளவு எழுச்சியோடு இருக்கிறது. சரி. கண்டிப்பாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் ஓகே. இப்பொழுது சங்கியாகவே மாறி இருக்கிறார். அதாவது முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க பொண்டாட்டியை பாத்தியான்னு ரஜினி கேப்பாரு பிரபு பார்த்து. ஓகே சார். முழுசா மாறி இருக்கிற சங்கிய பாத்தீங்களான்ற எடப்பாடி பழனிசாமியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு புறக்கணிக்க தொடங்கி விட்டார்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்பது நீங்க முதல் விஷயம் கேட்டதுல இப்பதான் பதில் சொல்ல போறேன். 30% என்ற இலக்கை தொட்டு விட்டீர்களே, எப்படி இருக்கிறது என்றீர்கள். இந்த 30% இலக்கை என்பதை எப்பொழுதோ கடப்போம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் 40% இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சரி. ஓகே. அதனால தலைவர் அவர்களும் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகஸ்ட் 15 வருகிற பொழுது 40% கடந்திருப்போம். இது மிகப்பெரிய எழுச்சி. இதுவரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இப்படி ஒரு லேண்ட்மார்க்க இந்தியாவில் இல்ல, வேர்ல்டுலயே பண்ணல. இந்தியா இஸ் தி ஹைலி பாப்புலேட்டட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த ஹைலி பாப்புலேட்டட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படி ஃபங்க்ஷனிங் ஆயிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தலைமையில் தான் என்பதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாடுடைய வெற்றி.